எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. சர்வ வல்லமை உள்ள தேவன், சாவாமை உள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன், அவர் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் நன்றியோடு வரவேற்போம். Put your hand together everybody. சகல மகிமை கனம் துதி அவருக்கே உண்டாகட்டும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா. எங்களோடு கூட உம்முடைய தூதர்கள் இருக்கிறார்கள். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் மெய்யாகவே உணர்கிறோம். எந்த இடத்தில் இப்பொழுது உமது பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்து உம்மை நோக்கி பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இசை உமக்கு ஆசை அல்லவா? பாடல் உம்மை நெருடலாக்கி விடும் அல்லவா? எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கும்படியாக மிக அன்போடு கேட்கிறோம் அப்பா. தயவாக தயவாக சில நிமிடங்கள் எங்கள் துதியை, எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலம் கொடூரமான காலம். நமது ஏஞ்சல் டிவியினுடைய பிரதான நோக்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சபை கர்த்தரை ஆராதிக்கிறதிலும்
ஜனங்கள் விடுதலை பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதிலும் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அருமையானவர்கள் பலர் இவ்வுலகை விட்டு கடந்து போய்விட்டார்கள். 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு சிலர், நேற்று தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்பிக்கையோடு அதை சொல்லிட்டு இருந்தார், இதை சொல்லிட்டு இருந்தாரு, காலையில போயிட்டாரு. ராத்திரி தான் நாங்க சொன்னாங்க வேண்டிக்கோங்கன்னு, காலை விடுவதற்குள் போயிட்டாரு. உலகத்தில் இப்பொழுது எல்லாம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. வேத வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் கடைசி நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவன் நம்மில் வைத்த அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி இருக்கிறார். அழிந்து போகிற ஆன்மாக்களை அவர் அண்டை கொண்டு வர வேண்டும். ஆயிரங்கள் 10,000 அவரை அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆவலோடு உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த ஜீவன் இன்றைக்கும் இருக்கின்றது. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? நன்றியை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. காலங்களாக அவரை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சேனை பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் இருக்கிறது. பரலோகத்தின் நிழலாட்டம் தான் இந்த பூமியில் நாம் எல்லாரும் அவரை நெஞ்சார போற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று அவரை உலமாற போற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்களும் நானும் கூட அவரை போற்ற வேண்டும். என் மூச்சு இருக்கப்பா, எனக்கு பேச்சு இருக்கப்பா, எனக்கு கை கால்கள் நல்லா இருக்கப்பா, என்னை வாழ வைத்த தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லாமல் வேறு யாருக்கு நான் நன்றி சொல்வேன்? நான் சாகாமல் பிடித்திருப்பதே உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சேர்ந்து உங்க இல்லத்தில் எப்படி இருந்தாலும் சரி, வசதியா அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், வீடுகளில் இருந்து கொண்டே அவரை நன்றாய் ஆராதனை செய்யலாம். களைப்பில்லாமல், சளைப்பில்லாமல், இளைப்பில்லாமல் கர்த்தரை ஆராதிக்க ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய சபையார் நன்றியா இருக்கிறோம். ஏன் நீங்களும் கூட தான் நன்றியா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் இருந்து கொண்டே தேவனை முழுமனதோடு ஆராதிக்க வழி பிறந்திருக்கிறதே. வாங்க எல்லாரும் சேர்ந்து, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி சொல்லி அவரை போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனை நன்மைகள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரே, அதை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி அப்பா.
எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்களேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். இயேசு ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அவர் அருளிய ஈவுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சொல்லி முடியாத ஈவுக்கு, தேவனுடைய கிருபைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனை முறை மரண பள்ளத்தாக்கை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நம்மை அவரை துதிக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றாய் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் அவரை போற்றுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்ல. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில்
ஒருவேளை நீங்கள் கடந்து போகாமல் இருக்கலாம். உங்கள் சொந்த பந்துக்களில் சிலர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் எங்களால் ஆனதை நாங்கள் செஞ்சிட்டாங்க, இனி நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதல்லவா? இனி பிழைப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. பவுலடிகள் கப்பல் பிரயாணத்தின் பொழுது தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் அவர்கள் எல்லாரும் மாறிவிட்டார்கள். மாலுமியே சொல்லுகிறார், ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த நம்பிக்கை, அதில் அவர் தளர்ந்து போகாமல், கப்பற் சேதமே அன்றி உங்கள் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது என்று அவர் சவால் விட்டார். அதே போல அத்தனை பேரையும் அந்த கப்பல் சேதத்திலிருந்து தேவன் காப்பாற்றினார். அன்பானவர்களே, மரண பள்ளத்தாக்கு இனி பிழைப்போம் என்ற நிலை அற்ற வேளையிலே இயேசுவே என்று நீங்களும் நானும் அழைத்தோம். நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நமக்கு பதில் அளித்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நம் சொந்தங்களில் பலரை பார்க்க வைத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இன்னும் ஒரு விசை, மரண பள்ளத்தாக்கில் நான் கூட அந்த வேளையில உம்மை நோக்கி தான் பார்த்தேன், எனக்கு நீ ஜீவனை கொடுத்தீர் என்று உங்களில் பலர் சொல்ல முடியும் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தெரியும் அநேகருடைய ஜீவன் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு வைத்த அன்பு, உங்கள் மேல் அவருக்கு இருக்கிற அன்பு, அதை எண்ணி பள்ளமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. பாடுங்க பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சகல கணமும் சகல துதியும் சகல மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். நன்றி. வேற என்ன ஐயா நாங்க செலுத்த முடியும்? உமக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை தவிர வேற என்ன செலுத்த முடியும்? உம் பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி. குடும்பத்தினர், உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு நன்றி சொல்லுங்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், நல்ல தொழிலை இந்த காலகட்டத்திலும் குறைவின்றி நடத்த உதவி செய்தாரே, வியாபாரத்தை கர்த்தர் நஷ்டமடையாமல் செயல்படுத்த உதவி செய்தாரே. மருத்துவ துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு மருத்துவரோ செவிலியரோ உதவியாளர்களோ பாதுகாப்பு தந்தாரே. We'll have to thank him profusely from the bottom of our hearts. He is so good to us. He is more than a father. He is our good shepherd.
கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர்தான் என்னை புல்லுள்ள இடங்களிலெல்லாம் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலெல்லாம் கொண்டு போய் விடுகிறவர். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை இருக்கிற இடத்துல உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறைவே இல்லாமல் எங்களை நிறைவாய் வைத்த தெய்வமே நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஆமென். God is so wonderful. He is our shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதினால் தான் நான் தாழ்ச்சி அடையல. The Lord is my shepherd, I shall not want. A little boy was narrating this psalm in such a way, the Lord is my shepherd, that's all I want. இவ்வளோ ஒரு ஞானமா பேசியிருக்கான் பாருங்க. எனக்கு வேண்டியது அவ்வளவுதான்ப்பா, அவர் என் மேய்ப்பரா இருக்காரு. Come on, let's all sing together. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? கைகளை தட்டி ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 ஓஹோ லா 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 லா. Come on, enjoy and sing together. நல்லா அனுபவித்து பாடுங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை வரப்போவதில்லை. Come everybody, எல்லாம் நல்லா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூட. என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே பாடுங்க. என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்று இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்று இன்பம் அல்லவா. Come everybody. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? பாருங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? Amen. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும்
அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயிருந்தார். எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் பாடுங்க. எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் இனி பாவம் இல்லை, ஆஹா சாபம் இல்லை, ஆஹா என்றென்று நீ பல்லவா. இனி பாவம் இல்லை, ஆஹா சாபம் இல்லை, ஆஹா என்றென்று நீ பல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 லா. Clap your hand. ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 லா. He is my shepherd. That's all I want. அவர் என்னுடைய மேய்ப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை நடத்துவதற்கு சரியான நபர் இல்லை என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கைக்கு உப்பாக மாறுமையானால் அது எத்தனை மகிழ்ச்சியாக மாறும். இந்த ஏஞ்சல் டிவியின் வழியாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் வறுமையானால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். தெரியலங்க, நானும் எங்கெங்கே போயிட்டேன், என்னென்னத்தையே பார்த்துட்டேன், எது செஞ்சுட்டேன், ஒன்றும் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை சொல்லிதான் பாருங்களேன். அவர் உங்களை நடத்தும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். அவர் உங்களோடு கூட வரும்பொழுது அது இன்பம், பேரின்பமாக இருக்கும். எனவே எனக்கன்பானவர்களே, இயேசுவே நீர் என் மேய்ப்பராய் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? You may be young or old. You may be a Christian or non-Christian. Jesus Christ is common to every human being. இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்திற்கு அவர் சொந்தக்காரர்.
கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று எப்பொழுது பெயர் வந்தது? கிறிஸ்து ஒருவருக்குள் வரும் பொழுதுதான். இப்ப எனக்குள் கிறிஸ்து இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன். That's all. இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தது மதத்தை நிறுவுவதற்கல்ல, மனதை மாற்றுவதற்கு. மதம் அது ஒரு வெறி என்ற அர்த்தம். இயேசு மனதை மாற்று. உங்கள் மனதிலே சாந்தி ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கட்டுமே. அவரை அழைத்துத்தான் பாருங்களேன். எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும், இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரனாய் நின்று நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். You may be crying within yourselves, who is there to rescue me? என்னை விடுவிக்க யார் உண்டு? அதுக்கு தானே அவர் வந்தாருங்க. அதில் தானே இந்த ஒரு எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் இருந்ததினால பாடணுமே, பாவம் இல்லை சாபம் இல்லை என்றென்றும் மீட்பு என்று பாடினமே. இயேசு அதுக்கு தான் வந்தார் இல்லையா? எங்களுடைய சாதையா அடிக்கடி சொல்வார், 10 11 அவர் அல்ல, அவர் தண்டிகிறற்றவர். இயேசு என்றால் ரட்சகன் என்று தானே பொருள். காப்பாற்றுகிறவர். நீங்கள் யாரோ எவரோ இயேசு என்று அழைக்கும் பொழுதே அவர் உங்களை காப்பாற்றுகிறார். அவர் ஓடோடி வருகிறார். You need not to pay a price. Just acknowledge yourself. Jesus, I am here. இயேசுவே, இயேசுவே நான் இங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். You need not to pay even a single pie, I say you. ஒரு நயா பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம். அவர் நாமத்தை சொல்லி என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க பார்ப்போம். அவர் உங்களை அழகான பாதையிலே, அமெரிக்கையான நிலையிலே உங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும். நம் ஒருவரையும் அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்ல. அப்படியே நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பார். மறக்கவே மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, சேர்த்துக் கொள்ளுவேன். உலகம் மறந்துவிடும், இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒரு அருமையான பாடலை கம்மம் பள்ளத்தாக்கு பிஷப் ஐயா ஞானப்பிரகாசம் பல வருடங்களுக்கு முன்பதாக இயக்கி ரொம்ப உள்ளம் உருகிற நிலையில் அவர் பாடியிருப்பாங்க. நாம் முயற்சி செய்து அந்த பாடலை பாடப்போகிறோம். எங்களோட இணைந்து நீங்களும் பாடலாம். அழைத்தவர் உன்னை மறவா. இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Come on, give him the glory. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும்
மறவா உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. திரும்ப பாடுவோம். மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. Thank you, my Father. Love you, Jesus. தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் எழுந்து நின்னுகிறீங்களா? You are enjoying the presence of God, but we have come to the fag end of this worship. Please stand on our feet. Don't be dejected, don't be worried about anything. He is there to take care of you. நம்மை மறவாத ஒரு தெய்வம். உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உலகம் மறந்துவிடும். மறவாத இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். You may be thinking, I toiled like anything, I worked like a bull for Christ. Where is my honor? நான் உழைத்த உழைப்புக்கு, நான் பட்ட பாடுகளுக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததற்கு எங்கே அந்த கனம்?
இட்ஸ் கமிங், அது வருது. ஒருவேளை இந்த பூமியிலே இல்லை என்றாலும் பரலோகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பட்ட கிரீடத்திலே அந்த முத்துக்கள் பதிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். மொர்தெகாய் என்ற மனிதனை கனப்படுத்திய கர்த்தர் உங்களை கனப்படுத்த மாட்டாரா? உங்களை மறந்து விடுவாரா? யோனத்தான், அவருக்கு இருந்த ஒரு முடமான மகன் மேவிபோசேத்து, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயை பெறக்கூடிய யாராகிலும் உண்டா என்று தாவீது அரசனாய் நின்று கேட்கும் பொழுது, ராசாவே, யோனத்தானுக்கு முடமான ஒரு மகன் உண்டு, அப்படியா? அழைத்துக் கொண்டு வாருங்கள். மேவிபோசேத்து வந்த உடனே சொல்றார், நான் ஒரு செத்த நாயை போல அல்லவா இருக்கிறேன். மேவிபோசேத்து, நீ நித்தம் என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். என்ன ஒரு கணம்! அன்பானவர்களை, உங்களை மறந்து விடுவதற்கு இயேசு அநீதி உள்ளவர் அல்ல. நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பல்லவியை நம்ம பாடிடுவோமா? மறவா. Lift up your hands everybody. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா, மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. He will never forget us. Hallelujah, hallelujah. அப்படியே உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதய பாரத்தை இயேசு இறக்கி போடுறார். என் பிள்ளைய கலங்காதே, எங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி திகையாதே. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ரியாந்தே, ஏன் என்ற கேள்விக்கு பதில் அவர்தான். He will never let you down. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. Thank you for your presence. Thank you for blessing thy children who have joined with us to worship you, Lord. Bless each and every one of the Kitan, the Kina, young and old, to be blessed. உமக்கே சகல துதி கனமகிமை எல்லா துதிக்கு பாத்திரம் நீர் தானே. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே புகழ் ராஜா. நீர் ஒருவர் தான் பாத்திரம். அருள்நாதர் இயேசுவுக்கே எல்லா கணத்தை செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டிய இரக்கத்திற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எதை தவறவிட்டாலும் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு நாம் தவறவே கூடாது.
நம்முடைய மூச்சு பேச்சு எல்லாமே அவர்தானே. நாம் வாழ்கிறதே தேவ கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆகவே எப்பொழுதும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய குணாதிசயங்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மிடையே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுவது போல் அமர்ந்து விடுகிறார். ஆகவே நன்றாய் ஆராதிக்கிற ஒரு பழக்கத்திற்கு நாம் வருவோம். நாமும் இந்த ஆராதனையிலே கர்த்தரை முழுமனதோடு ஆராதித்தோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஆராதனை நேரத்திலே ஒரு மைய பகுதியிலே ஒவ்வொரு திருச்சபையிலும் அறிவிப்புகள் மற்றும் காணிக்கைகள் என்று பல காரியங்களை செய்வார்கள். இப்பொழுது அறிவிப்புகள் என்று சொல்வதற்கு நமக்கு ஏதுமில்லை என்றாலும் இந்த ஆராதனை உங்களுக்கு பிரதி ஞாயிறு காலை சரியாக 9 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் ஒளிபரப்பாகிறது. ஒருவேளை இந்த ஆராதனையை தவறவிட்டவர்களுக்காக மீண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. நமது கனத்துக்குரிய ஐயா சாது எல்லா மக்களையும் நேசிக்கிறவர். ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அயராது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் வாரக்கணக்காக மாதக்கணக்காக ஒரு இடத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த இடத்திற்கு ஓடுவதும் அங்கே சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுவதுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த 24 மணி நேரம் நமது ஏஞ்சல் டிவி பணியாற்றி கொண்டிருக்கிறதோ அதை போலதான் ஐயா அவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் விரும்புகிறது. ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் அவர் தூங்குவதில்லை, ஏன் உறங்குவதும் இல்லை. தூக்கம் வேறு உறக்கம் வேறு, ரெண்டுமே செய்வதில்லை. தூக்கம் நல்ல தலையணை வச்சு பாயை போட்டு பெட்ஷீட்டு போட்டு தூங்குறது. உறக்கம் அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்த மாதிரி தூங்கி தூங்கி எழுந்திருக்கிறது. ரெண்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஆண்டவருக்கு நாம் பணியாற்றுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்லது ஒரு ஊழியத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். உன்னுடைய நண்பனை பற்றி சொல்லு, அப்பொழுது உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் என்பார்கள். நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு நாம் இணைந்திருக்கிறோம். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்கிற இந்த ஊழியத்தில் இருந்து வரும் அந்த தண்ணீரால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஔவையார் இப்படியாக சொன்னார்கள், நீர் உயர வரப்புயரும், வரப்புயர குடி உயரும், குடி உயர கோமா உயர்வான். அப்படிதான் இந்த ஊழியத்தின் வழியாக உயர்வு ஆசீர்வாதம் நமக்கு வந்து எட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆராதனையின் மையத்திலே நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்கள் ஆண்டவரால் உண்மை உள்ளவர் என்று ஐயா சாது அவர்களை அங்கீகரித்து கொடுக்கப்பட்டது. இப்பொழுதும் இயேசு ஊழியங்களிலே கட்டடப் பணிகள் நன்றாய் செயல்பட்டு முடிகிற தருவாயில் இருக்கும் பொழுது தேவைப்படுகிறதான சில காரியங்கள் உண்டு. ஆகவே நான் ஏற்கனவே அனுப்பிட்டேனே, நான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே, நன்றி. இன்னும் தேவைகள் இருக்கின்றனவே. ஆகவே கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறபடி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம். இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற அந்த விவரங்களை அறிந்து புரிந்து செயல்பட அன்பாய் நான் கேட்கிறேன். உங்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் ஏற்கனவே விதைத்திருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வூழியத்தை கனப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் உள்ளத்தில் ஏவுகிற பிரகாரமாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
ஒரு சிறு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை என்று அல்லவா சொன்னீர். ஆகவே உமது பிள்ளைகள் இயேசு ஊழியங்களின் கட்டட பணிக்காக விதைக்கும் பொழுது உமது பிள்ளைகளை பெருக பண்ணும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். பாடலை கேட்டுக்கொண்டே பரமனுக்கு படையுங்கள், பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் அப்பா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நாய்ந்தப்பா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டுமாக
அன்பர்களே, தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நமக்கு பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நான் கடந்த 49 வருடங்கள் கூட இருந்து பார்க்கிறேன். அது என்ன பாஸ்டர் 49 வருஷம்? எங்களுக்கு திருமணம் முடிந்தது 49 வருடங்கள். கர்த்தருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இரவும் பகல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தைக்கு இணங்க வேதத்தின் மகத்துவத்தை அறிவதற்கு, வகுத்து பகுத்து போதிப்பதற்கு இரவெல்லாம் கண் விழித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த வேதாகமம், டைரியும் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு படித்துக்கொண்டு எழுதிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எனவேதான் அவர்களுடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் வல்லமையாக புறப்படுகிறது. கர்த்தர் கூடவே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கூடுகைக்கு நான் போய் வந்த பொழுது நன்றி சொல்லி கொண்டிருந்த ஒரு அன்பு மகள், நான் தப்பா சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க அங்கிள், ஆண்டி, ஐயோ அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செய்திகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த பரவசம். பரவாயில்ல, அப்படிதான் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் வழங்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 14 வசனம். ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58 அதிகாரம் குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியோடு நேரடியாக கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளாக பார்க்கிறோம். அவரோடு பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கு உலகமெங்கிலும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய வல்லமை அபிஷேகம் பெற்ற நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை தான் ஏசாயா 58 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனத்தில் கட்டளை கொடுக்கிறார். 4 கட்டளை. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து, ஜனத்தினுடைய மீறுதல்களையும் அவருடைய பாவங்களையும் தெரிவி என்று சொல்றார். ஏசாயா 58 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 5 வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது மாயமாலம் பண்ணுகிறவர்களின் 14 விதமான பாவங்களை அங்கே அவர் அறிவிக்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 5 வசனம். அவங்க எப்படி மாயமாலம் பண்றாங்கன்னா, முதலாவது தினந்தோறும் தேவனை தேடுறாங்க. 2வது தேவனுடைய வழியை அறிய விரும்புகிறார்கள். 3வது தாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியாய் செய்கிற ஜாதியாரை போல இருக்கிறாங்க. 4வதாக தேவனுடைய நீதி நியாயங்களை விடாமல் பின்பற்றுகிறவர்களாக காண்பிக்கிறார்கள். 5வதாக நீதி நியாயங்களை தேவனிடத்தில் விசாரிக்கிறாங்க. நாங்கள் செய்கிறது தப்பா ரைட்டா, இப்படி வேற என்கிட்ட அடிக்கடி விசாரிக்கிறாங்க. 6வதாக இன்னும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சேரணும் அப்படின்னு பலவித சடங்காச்சாரங்கள் எல்லாம் செஞ்சு என்னிடத்துல சேர்ற மாதிரி காண்பிக்க விரும்புகிறாங்க. 7வதாக நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் ஏன் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்கிட்டயே கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும்போது நீங்கள் ஏன் அதை அறியாமல் இருக்கிறீங்க? இவங்க செய்யறதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்க. 9வதாக
தங்கள் இச்சைகளின்படி அவர்கள் உபவாசிக்கிறார்கள். 10வதாக உபவாச நாளில் தங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறார்கள். 11வதாக வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறார்கள். 12வதாக துஷ்டனுடைய கையினால் குத்துகிறதற்கு உபவாசிக்கிறார்கள். 13வதாக தங்கள் கூக்குரல் உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக உபவாசிக்கிறார்கள். 14வதாக தங்கள் ஆத்துமாவை ஒடுக்கி ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொண்டு இதுதான் எனக்கு பிரியமான உபவாசம் என்று இப்படியே உபவாசம் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு பிரியமான உபவாசம் இல்லை, நீங்க உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க, எனக்கும் விரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். அடுத்ததாக அதே அதிகாரத்தில் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது உண்மையான உபவாசம் என்ன? முதலாவது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். 2வதாக, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்க வேண்டும். 3வதாக, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விட வேண்டும். 4வதாக, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட வேண்டும். ஏசாயா 58:7 வாசிக்கும் போது, 5வதாக, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 6வதாக, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். 7வது, வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். 8வதாக, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர், நீங்கள் எல்லாம் உபாசம் இருக்கிறீங்க, ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி உபாசம் இருக்கிறீங்களா, அறியாமையினால நீங்கள் எந்த விதத்திலெல்லாம் உபாசம் இருக்கிறீங்க, இதை நீங்கள் தெரிந்து சரியான விதத்தில் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது தான் உங்களுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 9வதாக சொல்றாரு, நீ கூப்பிட வேண்டும், அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்றார். 10வதாக, நுகத்தடியையும் நிபச்சொல்லையும் விரல் நீட்டுதலையும் நீ அகற்ற வேண்டும். 11வதாக சொல்றார், மற்றவங்களை குறித்து பேசாத. உன் வாழ்க்கையில தீய உரையாடல் தெரிந்தோ தெரியாமலோ உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அதுல நீ கவனமா இருக்கணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபவாசம் இருக்கிறவர்கள் பசி உள்ளவர்களிடத்தில் உங்கள் ஆத்துமாவை சாய்க்க வேண்டும். 13வதாக, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்க வேண்டும். அப்ப நம்ம உபவாசம் எடுக்கும்போது ஏதோ எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும், நான் எதிர்பார்க்கறத கர்த்தர் செய்யணும், நான் சாப்பிடாம இருந்தா ஆண்டவர் அதெல்லாம் செஞ்சிருவாருன்னு நீங்க தப்பான விதத்துல தப்பான முறையில நீங்கள் உபவாசிக்க கூடாது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை அறிவிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம நிறைய தடவை தெரிந்தோ தெரியாமலோ அநேக காரியங்களில் தவறுதல்களை செய்கிறோம். இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் சரி செய்துக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறார். அதில் குறிப்பாக ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி
நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அப்போ ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்ம அப்படியே ஏதாவது ஒன்றை மாத்திரம் முக்கியப்படுத்தி அதுக்கு முன்னாலெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அதை விட்டுறக்கூடாது. அதை தான் இந்த ஏசாயா 58:13 ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கென்று ஒரு நாளை நான் பரிசுத்த நாளாக நியமித்திருக்கிறேன். நம்ம உலகத்தில் பல இடங்கள் இருக்கிறோம், பல தேசங்கள் இருக்கிறோம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கூடுமான வரைக்கும் விடுமுறை கொடுக்குறாங்க. பல தேசங்களில் வெள்ளிக்கிழமை கொடுக்குறாங்க. இன்னும் பல தேசங்களில் அவரவர்களுக்கு வசதிக்கேற்ற விதமாக ஒரு நாளை ஓய்வு நாளாக கொடுக்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிற நாள். அப்போ அந்த நாளில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, அந்த நாளை அப்போ தான் நம்ம எல்லாரும் கூடி வர்றோம். அந்த ஒரு நாள் தான் தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதற்கும் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். அப்போ அதை நீ என்ன பண்ணணும், முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ நாள், நான் இஷ்டம் போல நடப்பேன், என் மனம் போல நடப்பேன்றதுக்காக ஆண்டவர் அந்த நாளை நமக்கு கொடுக்கவில்லை. அதை தான் சொல்றார் அவர். 14வதாக பரிசுத்த நாளை முக்கியப்படுத்துங்க. 15வதாக உங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. 16வதாக நம்முடைய கால்களை தீமைகளுக்கு நாம் விலக்க வேண்டும். 17வதாக நம்ம சொந்த வழிகளின்படி நாம் நடக்க கூடாது. 18வதாக நம்முடைய சொந்த பேச்சை பேசக்கூடாது. பரிசுத்த நாள்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற நாள்ல வீணான பேச்சுகளெல்லாம் நம்ம பேசி நேரத்தை செலவிடக்கூடாது. 19வதாக அது மனமகிழ்ச்சியின் நாள். 20வதாக மகிமையுள்ள ஒரு நாள். 21வதாக அதை மகிமையாக எண்ண வேண்டும். இன்னைக்கு ஓய்வு நாளுங்க. இன்னைக்கு எனக்கு எல்லாத்திலிருந்து 6 நாள் நான் வேலை செஞ்சேன், இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிற நாள். அதனால நான் எனக்கு விருப்பமானதெல்லாம் இந்த நாளில் தான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த நாளை, தேவனுடைய நாளை நீங்கள் அதை சர்வசாதாரணமாக வீணடிக்கிற நாளாக மாற்றிக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஏன் உலகமெங்கிலும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் ஆராதனை செய்கிறாங்க, எல்லாரும் கூடி வராங்க. ஆண்டவராகிய தேவன் உலகமெங்கிலும் திருச்சபைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கிறதுக்கு எல்லா இடங்களிலும், ஒரு சாதாரண மலையா இருந்தா கூட அங்க கூட தேவனை ஆராதிக்க தேவன் ஒரு இடத்தை தர்றாரு. எதுக்காக அது மாதிரிலாம் செய்யறாரு? இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஒன்று கூடி அந்த மனமகிழ்ச்சியான நாளை, அதை மகிமையான நாளாக நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக, இதோ வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன், உங்களை தரிசிக்க வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்பதை நம்முடைய செய்கைகளின் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் அதை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த நாளை மகிமையாக நாம் எண்ண வேண்டும். 22வதாக அது தேவனுக்கு பரிசுத்தமான நாள். 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க, நீங்க எதெல்லாம் இந்த உலகத்துல செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா ஒரு நாளை நீங்க எனக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நான் அந்த நாள்ல உங்களை எதிர்பார்க்கிறேன். அந்த நாள்ல நீங்க மனம் போல நடக்கக்கூடாது, உங்க இஷ்டம் போல நடக்கக்கூடாது. அந்த நாள்ல என்னை கனப்படுத்தும் விதமாக நான் விரும்புகிறதெல்லாம் அந்த நாள்ல நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்துல வாழ்கிற தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி அவர்கள்
உபவாசிக்க வேண்டும். அவர்கள் எப்படி ஒரு பரிசுத்த நாளை முக்கியப்படுத்த வேண்டும், அதில் தேவன் விரும்புகிறபடி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லுகிற விதமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், நம்ம எல்லாருக்கும் அவர் சொல்றார். அதனால ஒருவேளை அறியாமையினால இதுவரைக்கும் நீங்க அந்த பரிசுத்த நாளை முக்கியப்படுத்தாமல் வாழ்ந்திருந்தால், இனி உங்க வாழ்க்கையில அந்த நாளை முக்கியப்படுத்துங்க. அந்த நாள்ல ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பர்சனலா பேசுறார், தனிப்பட்ட விதமா பேசுறார். நீங்கள்லாம் உபவாசம் இருக்கிறீங்க, ஆனா உங்க இஷ்டப்படி செய்றீங்க, உங்க மனம் போல செய்றீங்க. நான் விரும்புகிறபடி செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் நீங்க ஓய்வு எடுக்கும்படியாக கொடுத்திருக்கிற அந்த நாள்ல நீங்க அந்த நாளை எப்படி ஆசரிக்கிறீங்க, அந்த நாளை நீங்க எப்படியா முக்கியப்படுத்துறீங்க, மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்களை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன், ரொம்ப உன்னித்து உங்களை உற்று நோக்கி பார்க்குறேன். என் பிள்ளைங்க என் வார்த்தைகளின்படி இந்த உலகத்துல நடக்கிறாங்களா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, புரிஞ்சு செயல்படுறாங்களா, இல்லை ஏதோ தானோ நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு விசுவாசி, நானும் ஒரு ஊழியக்காரன், நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, அப்படி நம்ம வாழறோம். அந்த மாதிரி வாழக்கூடாது என்பதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு புரிகிற விதமாக அவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த உலகத்தில் வாழும்போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. நிபந்தனை. நான் என் மனம் போல வாழ்வேன், என் இஷ்டம் போல வாழ்வேன்னு நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் நீர் எனக்கு கொடுத்த ஒரு நாள், இந்த நாள்ல நீங்க விரும்புகிறபடி செய்ய எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நாம தேவனை சார்ந்து இந்த உலகத்துல எல்லா நாட்களிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் மூலமாக அவருடைய மனதை திறந்து அவர் எதிர்பார்க்கிறத நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அடுத்ததாக இப்படியெல்லாம் நாம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரதிபலன்களை தருவார். முதல் 14 விதமான மாயமாலமான செய்கிற பாவங்களை குறித்து சொன்னார். அடுத்தது 23 விதமாக நாம ஜெபிக்கும் போது, பரிசுத்த நாளை முக்கியப்படுத்தும் போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 23 காரியங்களை ஆண்டவர் பேசுறார். இப்ப கடைசியா 20 விதமான பிரதிபலன்களை அதே அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தான் சொன்னாரு, அது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாருமே சாதாரணமா எடுத்துக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியோடு பேசின ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார். நான் இன்னும் அறியாமையினால, நிறைய காரியங்கள் தெரியாததுனால, எவ்வளவு தவறுகளை நான் செய்து என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் நானே என்னை தடுத்துக் கொள்ளுகிறேன். இதற்கு தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசியோடு பேசுகிற மாதிரி உங்களோட என்னோட ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்,
ஏசாயா 58:8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்ப ஏசாயா 58:6 7 சொல்லப்பட்ட 8 காரியங்களை ஒழுங்கான முறையில் செய்யும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்ப முதலாவதாக விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம 8 காரியங்களை ஒழுங்கா செஞ்சா விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். முதலாவது பிரதிபலன். இரண்டாவதாக உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். மூன்றாவதாக உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நான்காவதாக கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்ப ஆண்டவர் நம்ம எதை சொல்லும்படியாக செய்யும்படியாக நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம கவனிச்சு செயல்பட்டா இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஏசாயா 58:9 ஏசாயா 58:9 அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. அப்ப ஆண்டவர் சொல்ற மாதிரி நாம நடந்தா, 5வது ஆண்டவர் சொல்றார், நீ கூப்பிடுவ, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். 6வது சொல்றாரு, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனாகிய கர்த்தர் எந்த விதத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும், நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறாரோ அந்த முறைக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு எதுக்கு நம்மெல்லாம் திருச்சபைக்கு வரோம்? சடங்காச்சாரமா வரோம்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சைக்கு போயிடணும், நாங்கள்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணும், ஒரு சடங்காச்சாரமா நம்ம பண்றோமா? இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல அவர் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். சபை என்பது இப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். எதுக்காக? பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், உயர்ந்த நிலைக்கு வரணும், படித்தாதான் முடியும், அனுப்புகிறோம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய முக்கியமான பிரதிநிதிகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனோ தானோன்னு தெரியாம அறியாம புரியாம வாழ்ந்தா நம்ம அந்த ராஜ்யத்துல யாரா இருக்கணுமோ அந்த நபரா இருக்க முடியாது. இந்த உலகத்துல என்னதான் படிப்பு படிச்சாலும், என்னதான் சொத்து சேர்த்தாலும், என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் இதெல்லாம் இந்த உலகத்தோட அழிஞ்சிரும். இன்னைக்கு ஏன் நம்மெல்லாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு வர்றோம்? நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏன் வலுப்படுத்துறோம்? இந்த ஐக்கியம் அந்த உலகத்தோட முடிஞ்சு போறது இல்லை. நித்தியமாக நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழப்போகிறோம். அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பிரதிபலன்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஊழியர்கள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக இன்னும் நாம எந்த விதத்திலெல்லாம் தெரியாம அறியாம வாழ்றோமோ அங்கெல்லாம் நம்மளை சரிப்படுத்துறாரு, சீர்படுத்துறாரு, ஒழுங்குபடுத்துறாரு. எதுக்காக? நான் அவரோடு கூட வாழ வேண்டும். ஏசாயா 58:11 7வதாக நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஏசாயா 58:9 10 இருக்கிற 6 காரியங்களை நாம் செய்யும் பொழுது 8வதாக இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க,
இருளில் உங்கள் வெளிச்சம் உதிக்கும். இருட்டு தாங்க குடும்பத்துல, பயங்கரமான அந்தகாரம். ஆனா உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் சொல்றார் வெளிச்சம் உதிக்கும். அடுத்தது 9வதாக சொல்றாரு அந்தகாரம் மத்தியானம் போலாகும். ஏசாயா 58 அதிகாரம் 11 வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இந்த ஏசாயா 58:11 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58 அதிகாரம் 9 10 சொன்ன 6 காரியங்களை கவனமா கவனிச்சு நீங்க நடந்தீங்கன்னா உங்களை நான் இப்படி நடத்துவேன். உங்க ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன். உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளது ஆக்குவேன். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீங்க இருப்பீங்க. வற்றாத நீரூற்றை போல நீங்க இருப்பீங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஏசாயா 58 அதிகாரம் 12 ஏசாயா 58:12 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். நான் சொன்னபடியெல்லாம் நீங்க அது மாதிரியே நடந்தீங்கன்னா 14வதாக பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த இடங்களை கட்டுவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவங்க அல்ல. நாங்கள் மீனம்பாக்கம் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்தபோது அந்த இடத்தை குறித்து அங்கே இருந்தவங்களும் சரி, அந்த இடத்தை பற்றி தெரிஞ்சவங்களும் சரி, ஒரு இருளான இடம், தேவனை அறியாத இடம், பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இடம், அப்படிதான் அந்த இடம் இருந்தது. ஆனால் கர்த்தர் எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்த பிறகு பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த அந்த இடத்தை கர்த்தர் எங்கள் மூலமாக இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான இடமா மாத்திருக்கார். அந்த மாதிரி நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க சாதாரணமானவங்க இல்லை. அங்க பூர்வத்திலிருந்து பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கும். கொலை நடந்திருக்கும், கொள்ளை நடந்திருக்கும், ஜனங்கள்லாம் விபச்சாரத்துல இருந்திருப்பாங்க, வேசித்தனத்துல இருந்திருப்பாங்க, பாவத்துல மூழ்கி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவரே தெரியாம வாழ்ந்திருப்பாங்க. ஆனா உங்க நிமித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ காலமாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் விருப்பப்படி நீங்க நடக்கிறதுனால அந்த ஸ்தலங்களை எல்லாம் நான் உங்கள் மூலமாக கட்டுவேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஏன் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக சொல்றாரு, இந்த இடத்துக்கு போக சொல்றாரு, நிறைய பேருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். பாழான இடங்கள், ஜனங்கள் உடுக்க உடை உடுத்தணும்னு கூட தெரியாது, நிர்வாணமாக வாழ்ந்த ஜனங்கள், அந்த இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த இடங்கள்ல இருந்து திரளான ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள், திரளான சுவிசேஷகர்கள் எழும்பியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் யார் செய்யறது? தேவனாகிய கர்த்தர் செய்யறாரு. யாரை கொண்டு செய்யறாருன்னா உங்களை கொண்டு, என்ன கொண்டுதான், நம்மை போல இந்த உலகத்துல வாழ்கிறவர்களை தான். அப்ப பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நீங்கள் கட்டுவீர்கள். அதுதான் 14வதாக தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். 15வதாக தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களை நீ கட்டுவாய். பூர்வீகத்திலிருந்து வந்த அஸ்திபாரங்கள், பல விதங்களிலும் உருவாக்கப்பட்ட அஸ்திபாரங்கள், நீ அதை கட்டுவாய். பயப்படாதீங்க.
எங்க அப்பா மாதிரி நான் ஜெபிக்க முடியாது. எங்க குடும்பத்துல மூதாதையர் காலத்துல அவங்க செய்த ஊழியங்களைப் போல என்னால செய்ய முடியாதுன்னு நீங்களா உங்களை பத்தி நினைக்காதீங்க. அவங்க மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த அஸ்திபாரங்களை எல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் தலைமுறையில கர்த்தர் கட்டுவார். அதைத்தான் அவர் ஒரு ஆசீர்வாதமா சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஏனோ தானோன்னு இந்த உலகத்துல வாழக்கூடாது. ஏதோ வாழ்ந்துட்டு போலாம். கிறிஸ்தவங்களா, விசுவாசிங்களா, ஊழியக்காரங்களா, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் பூர்வ காலங்களில் இருந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்களை எப்படி நாம் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரு. அவர் சொன்னபடி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக அந்த அஸ்திபாரங்களை கட்டக்கூடிய அந்த அபிஷேகம், வல்லமையை நம்ம எல்லாருக்கும் அவர் தருவார். அது ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது சொல்றாரு, திறப்பானதை அடைக்கிறவர். தினமோ பல விதத்துல பல காரியங்கள் திறக்கப்பட்டு இருக்குது. அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து பயந்து அவர் சொல்லுகிறபடி நாம இந்த உலகத்துல நாம அர்ப்பணிச்சு வாழும்போது தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, திறப்பானதை நீ அடைப்பாய். உங்க குடும்பத்துல எதெல்லாம் திறந்து விடப்பட்டுருச்சு? ஐயோ, பாவம் திறந்து விடப்பட்டிருக்குதுங்க. அக்கிரமம் திறக்கப்பட்டிருக்குது. அநியாயம் திறக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. நான் எங்க குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, நான் வாழ்ற இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. பாவத்துக்கு பல வழிகள் பயங்கரமா திறக்கப்பட்டிருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா, நீ என் வார்த்தையின்படி கவனிச்சு என் முறையின்படி நீ நடந்தினா எதெல்லாம் திறக்கப்பட்டதோ அதையெல்லாம் நான் முன்னிமித்தமாக அடைத்து விடுவேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? எத்தனை பேருக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது? ஆண்டவர் சொல்றாருங்க, தேவன் சொல்றாரு, நீ என் பிள்ளை, என் மகன், என் மக. உன்னை இதுக்காக தான் இந்த குடும்பத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இதற்காக தான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். உன் மூலமாக இந்த பூமியில நான் எதை செய்யணுமோ அதை உன்னை கொண்டு தான் நான் செய்வேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களையெல்லாம் இப்பொழுது ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறார், ஊழியக்காரிகளாக மாற்றியிருக்கிறார். ஒரு காலத்துல பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான், இவங்க இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு இருளான பாதையில போறாங்க, அக்கிரமமான பாதையில போறாங்க. ஆனா அந்த குடும்பத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவங்க, ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவங்க, அவங்க நிமித்தமாக எதையெல்லாம் அவங்க குடும்பத்துல, அவங்க சந்ததியில, அவங்க இருக்கிற இடத்துல திறக்கப்பட்டதோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நிமித்தமாக அடைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் இனி தொடராதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை இந்த குடும்பங்களிலே விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக அதை தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் செய்வார். பயப்படாதீங்க. ஐயோ, என்ன செய்யறதுனே தெரியலீங்க, பூர்வீகத்திலிருந்து இப்படிப்பட்ட வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் எங்களை தொடர்ந்து வருது, எங்க குடும்பத்தை தொடர்ந்து வருது, நாங்க எப்படிதான் செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின் படியாக நாம கவனிச்சு நம்ம நடக்கும்போது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சர்வ சாதாரணமா அந்த திறப்புகள் எல்லாம் அடைச்சிருவேன். நீங்க அதை பார்க்க போறீங்க. எப்பங்க பார்க்க போறீங்கன்னு கேட்காதீங்க, இந்த மாசத்திலேயே பார்ப்பீங்க. ஏன் என்னைக்கே நீங்க பார்ப்பீங்க, ஐயோ இது எனக்கு தெரியாம போயிடுச்சே, எனக்கு இது புரியாம போயிடுச்சே, இனிமே நான் ரொம்ப கவனமா. அதுக்காக தான் நம்ம தேவ வார்த்தைகளை வாசிக்கும் போது கடமைக்காக வாசிக்க கூடாது. ஏதோ நான் வேதத்தை வாசிட்டேன், ஏதோ ஒரு வார்த்தையை தியானிச்சிட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில எதை நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்,
நான் எங்க சீர்பொருந்த வேண்டும். நிறைய தடவை நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நினைக்கிறோம்? என் மனசுல நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும். அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் நினைச்சதை செஞ்சாருன்னா அது எனக்கு பிடிக்காம போயிடும். அவர் எப்பவுமே அவருக்கு பிடிச்சதை செய்யும் போது அது எனக்கு பிடிக்காது. அதனால இந்த மாதிரி ஜெபம் பண்ணி எப்படியாவது அவர் மனசை மாற்றி என் விருப்பப்படி செய்ய நான் இதுக்காக, அது மாதிரி தான் நிறைய தடவை நம்ம தவறான ஜெபங்களை செய்கிறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே உங்கள் விருப்பப்படி என்னை நடத்துங்க, உங்கள் வாஞ்சையின்படி என்னை நடத்துங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் எப்படி நான் வாழ வேண்டும் என்பது நான் போடுற திட்டங்களின்படி அல்ல, நான் விரும்புகிறபடி அல்ல. நீங்கள் நான் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் நான் யாராக எப்படிப்பட்ட நபராக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டீங்க. அந்த தீர்மானத்தின்படி என்னை நீர் நடத்தும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம் நிமித்தமாக பல விதங்களில் திறக்கப்பட்ட நிறைய காரியங்களை எல்லாம் அவர் அடைத்து விடுவார். அது ஒரு ஆசீர்வாதம். 17ஆவதாக நம்மை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்றவங்க இல்லை. நம்ம ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு தேசத்தில் குடியிருக்கிறோம், ஒரு ஊரில் குடியிருக்கிறோம், ஒரு பட்டணத்தில் குடியிருக்கிறோன்னா நம்ம போகிற அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர் என்று பெயர் பெறுவார்கள். இப்போ நாங்கள் மீனம்பாக்கம் பகுதியில் ஊழியம் செய்ய வந்தபோது ஊழியம் செய்கிறோம். இப்போ திடீரென்று ஒரு முறை அதிகாரிகள் நாங்கள் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்தது, ஆகவே நாங்கள் அதை கண்காணிக்க வந்திருக்கிறோம், அதை சோதனை பண்ண வந்திருக்கோன்னு வந்துட்டாங்க. அப்போ ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து வந்தவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, என்னமோ பண்ண வந்திருக்காங்க இங்கே. உடனே நாங்கள் யாரும் போய் பேசலை, அவங்களாம் சேர்ந்து அவங்கக்கிட்ட போய் பேசினாங்க. என்னத்துக்கு வந்திருக்கீங்க? இல்லை இந்த மாதிரி அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு, இவங்க இந்த ஊருக்கு நல்லது தான் செய்கிறாங்க, ஜனங்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்க, எங்களுக்கு நன்மை தான் செய்கிறாங்க. அதுவும் அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தலைமை போதக, ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் ஏற்படுத்தின அதிகாரிகளெல்லாம் ஆசீர்வதிங்க, எங்கள் ஊரில் ஏற்படுத்தின அதிகாரிகளெல்லாம் ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நீடித்த ஆயுளை தாங்க, அவங்களுக்கு ஞானம் தாங்க, அறிவை தாங்கன்னு. அப்போ பார்த்து இவர் ஜெபம் பண்ணுறாரு. வந்தவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் தான் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்மளை யாருன்னே இவங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்மை ஆசீர்வதின்னு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்படி நமக்கு ஜெபம் பண்ணுறாங்களே. ஆனாலும் நம்மளை ஒரு வேலைக்காக இங்கே அனுப்பிச்சிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்ற போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து பேசாமல் உங்கள் வழியை பார்த்துன்னு போங்க, இவங்க யாருக்கும் இங்கே தீமை செய்யலை, இந்த ஊருக்கு அவங்க நன்மை தான் செய்கிறாங்க. அப்போ அப்படிதான் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் நாம் இருக்கிற தேசத்தில், நாம் இருக்கிற ஊரில், நம்ம இருக்கிற பட்டணத்தில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்கள் என்று பெயர் பெறுவார்கள். இது நான் சொல்ற வார்த்தை இல்லை, தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நம்ம நடக்கும்போது அவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார், நம்ம எப்படி நடத்துவார் என்பதை 17ஆவதான ஒரு பிரதிபலனாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது அதில் 9 விதமான காரியங்களை சொல்றார். ஏசாயா 58:13 9 விதமாக. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் இஷ்டமானதெல்லாம் செய்யாதீங்க, உன் காலை விளக்குங்க, உன் வழிகளின்படி நடக்காதீங்க, உனக்கு இஷ்டமானபடி செய்யாதீங்க,
உங்கள் சொந்த பேச்சை பேசாதீங்க. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இந்த 9 காரியங்களை நம்ம செய்யணும். அதில் ஒன்றை கூட நம்ம மறந்துடக்கூடாது. ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் ஏனோ தானோ நம்ம வாழாம, ஏன்னா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 14வது வசனத்துல 18வதாக, கர்த்தரில் அப்பொழுது மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஏசாயா 58:14. அப்பொழுது 13ஆம் வசனத்துல சொன்ன 9 காரியங்களை நீ செய்வாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் என்ன சொல்றாரு அதன்படி நடக்கணும். நம்ம மனம் போல நடக்கக்கூடாது, இஷ்டம் போல நடக்கக்கூடாது, தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. என் மக ஏன் இப்படி எனக்கு பிரியமில்லாத காரியங்களை, எனக்கு பிரியமில்லாத வழிகளில் இப்படி ஏன் போகிறாங்க? மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மை அழைத்த தேவன் நம்மை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால இன்னைக்கு பல காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். பல காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தியும் அதிலெல்லாம் நீங்கள் விடுபட முடியாமல் அதில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, எனக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு ஆண்டவர்கிட்டயே நீங்கள் கேட்குறீங்க. இந்த 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக படித்து கவனமாக அதில் எங்கெல்லாம் நீங்கள் தவறு செய்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சீர்படுத்தும் போது, சரிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஆண்டவர்கிட்ட நீங்கள் அன்பு செய்யுங்க, ஆண்டவரை அதிகமாக நீங்கள் நேசிங்க, அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். 19வதாக தேவன் சொல்றாரு, 13ஆம் வசனத்தில் நான் சொன்னபடியெல்லாம் நீங்கள் நடந்தீங்கன்னா பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ஏஞ்சல் டிவி மூலமாக நடக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கும்போது உங்கள் வீட்டிலேயே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் ஏஞ்சல் டிவியில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் மூலமாக உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் மூலமாக ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்? உங்களால் சுதந்திரமா ஆராதனைக்கு போக முடியல. நிறைய பேர் படுத்த படுக்கையா இருக்கிறீங்க, வயசானதுனால இருக்கிறீங்க, உங்க சரீரத்தில் ஏற்பட்ட பலவிதமான சரீர உபாதைகளினால நீங்க ஆலயத்துக்கே போக முடியாம இருக்கிறீங்க. இன்னும் சிலர் குடும்பங்கள்ல அநேகர் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுனால அவங்க சுதந்திரமா ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிறாங்க. அப்போ உங்களெல்லாம் நினைச்சுதான் நீங்க சர்ச்சுக்கு போக முடியலன்னா கூட வீட்டிலேயே இருந்தாலும் ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற அந்த ஒரு முறைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே இந்த உலகத்துல கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்காக? நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும். உயர்ந்த இடங்களில் உங்களை குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவரே, மற்றவங்கள மாதிரி ஆலயத்துக்கு போக முடியலையே, மற்றவங்கள மாதிரி நான் ஆராதிக்க முடியலையே, மற்றவங்கள மாதிரி நான் வசனத்தை கேட்க முடியலையே, பயப்படாதீங்க. உங்க இடத்துக்கே ஆண்டவர் வருகிறார். நீங்க அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்கெல்லாம் உங்களை சீர்படுத்துறீங்க, சரிப்படுத்துறீங்கன்றத மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்களை அழைத்த ஆண்டவர் பார்க்குறார். அப்போ உங்களை ஆண்டவர் சும்மா விடுவாரா? ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆண்டவராகிய தேவன் இன்னும் உயர்ந்த நிலைகளுக்கு உங்களை தேவனாகிய கர்த்தர் கொண்டு செல்லுவார். அடுத்ததாக 20வதாக ஆண்டவர் சொல்றாரு, தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, நமக்கு முற்பிதாவாக இருந்த யாக்கோபு அவர்களுடைய சுதந்திரத்தினால் உங்களை போஷிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும்
ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல பர்சனலா தனிப்பட்ட விதமா தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் 1ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் இந்த தருணத்தை எனக்கும் கொடுத்தார். இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை ஏதோ இந்த வாரம் மாத்திரம் கேட்டு விட்டுறாதீங்க. அதுக்கு தான் ஃபுல் சாப்டரையும் கொண்டு வந்துட்டேன். ஒருவேளை முதல் வாரம் கேட்காம இருந்திருப்பீங்க, மற்ற நாட்களில் உங்களால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கும், பரவாயில்ல. இப்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியோடு கூட பேசின அதே வார்த்தைகள் தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக, தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நம்ம உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாயாக, அவருடைய சரீரமாக, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக உங்களையும் என்னையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளின் படியாக நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் சொன்ன 20 விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்களிலும் எப்பொழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை நம்பி, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், கவனமா இருக்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ அது ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா? நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்றது தேவனுடைய அழைப்பை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் வரவே வராது. மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடுவில் நம்ம இருந்தால் கூட அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், சாந்தமாக இருப்போம். ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமில்லாத வார்த்தை வந்துடக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத செயல் வந்துடக்கூடாது, நீங்கள் விரும்பாத காரியங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அது நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் சொன்ன 20 விதமான பிரதிபலன்களை இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அளவில்லாமல் அவர் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உங்க மனசை நீங்க அப்படியே வெளிப்படுத்திருக்கீங்கப்பா. இந்த உலகத்துல வாழ்கிற நாங்களும் உங்க மனமாக, உங்க சிந்தையாக, உங்க வழிகளின்படி நாங்கள் நடக்கும்போது எப்படியெல்லாம் எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதை நாங்கள் செயல்படுத்த இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க, உம்முடைய வல்லமையை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, அக்கினியை தாங்க. வருங்காலங்களிலே உங்க ராஜ்யத்துக்காக அவர்கள் எல்லாரும் எழுந்து பிரகாசிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. நீங்க மாத்திரம் உயர்த்தப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களை தமது வார்த்தையினாலே போஷித்திருக்கிறார். ஐ வில் ஃபீட் யூ. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து விட்டு இடையே அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. பரலோகத்தில் இருந்து வருகிற அப்பமாகிய வார்த்தைகள் அதிலும் மிக அத்தியாவசியமானது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதற்கு அடையாளமாகத்தான் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உட்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. நாட்டு நடப்புகள் உங்களுக்கு தெரியும். கடைசி காலம் என்பதற்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் உங்களுக்கு தெரியும்.
தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எதிராளிகளினுடைய சக்திகள் மலிந்து கிடக்கிறது. கிறிஸ்தவம் என்பது தியாகத்தின் வழியாக வந்தது. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் ஒரு தியாகியாகத்தான் இருக்க வேண்டியது இருக்கிறது. இரத்த சாட்சிகள் அன்றோடு முடியவில்லை, இன்றும் அது பெருகிக் கொண்டிருக்கிறது. இரத்த சாட்சிகளின் கூட்டம் பெருக வேண்டும். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் 31 வயது நிரம்பிய இளைஞனை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அப்பட்டமாக எடுத்து உரைத்ததினாலே எதிரிகள் அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதை சுட்டுக் கொன்றார்கள். ஆகவே ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். தகப்பனே, உம்முடைய திருப்பணியை செய்கிற எல்லா பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். காலத்துக்கு முன்பு ஒருவரும் இவ்வுலகை விட்டு கடந்து போகக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறு மட்டும் கர்த்தர் அவர்களை காக்கணுமே. உன்னதமானவருடைய மறைவில் வைக்கணும். கத்தோலிக்க அன்பர்களில் ஊழியர்கள் உண்டு, ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஊழியர்கள் உண்டு, பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் உண்டு. எந்த ஊழியனானாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் காக்கிற பொறுப்பு உமக்குத்தானே உண்டு. ஆகவே காத்தரலும் அப்பா. மிஷனரிமார்கள் உண்டு, சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று தம்முடைய ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் செய்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார். சோசியல் மீடியாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் உம் திருநாமம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் அருள் தருகிறீர். நன்றி. எமது ஏஞ்சல் டிவிக்காக நன்றி சொல்லுகிறோம். அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற ஐயா சாது சுந்தர் செல்வராஜுக்கு பாதுகாப்பு தாரும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் வைத்திரலும். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய கர்த்தர் ஆவியானவர் கூட இரும் அப்பா. ஐயாவோடு இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளையும் நினைத்திரலும். உலகமெங்கும் இருக்கிற பங்காளர்கள், நேயர் பெருமக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சபையாரையும் நினைக்கிறோம், ஆசீர்வதியும். எங்களுடைய தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள், பாரதத்தின் பிரதமர், கவர்னர், ஜனாதிபதி, ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்கள், ஊர் தலைவர்களை எல்லாம் உம்முடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எங்களுடைய விசுவாசம், நீர் அவர்களை வைத்திருக்கிறீர். அவர்கள் சுகமாய் நலமாய் உமக்கு பிரியமாய் ஆட்சி செய்ய நீர்தான் அருள்தார். தேசங்களை காக்கிற இராணுவத்தினர் எங்கள் இந்திய தேசத்தில் எல்லையில் நிற்கிறார்கள். பாதுகாப்பித்தார். முப்படையையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்களை பாதுகாத்தரணும். உள்ளூரிலே காவல் நிற்கின்ற காவலர்கள், அதிகாரிகளை நினைத்தரலும். துப்புரவு தொழிலாளர்களை நினைத்தரலும். ஆசிரியர் பெருந்தகைகளை நினைத்தரலும். மருத்துவ குழாமினரை நினைத்தரலும். இவர்களெல்லாம் எங்கள் தேசத்திற்கு தேவை. அவர்கள் சேவை தேவை. ஆகவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நான் வேண்டுகிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளில் சரீரத்தில் பலகீனத்தோடு அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஏக்கத்தோடு, பயாப்சி அந்த ரிசல்ட் என்ன வருமோ தெரியல, எந்த ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த நோய்க்கும் பரிகாரி நீர்தான். உங்க இரத்தத்தாலே விடுதலை உண்டு. தம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். வயோதிபர்களை கண்ண நோக்கி பாரும் அப்பா. ஃபிட்ஸ் நோயில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள், இழுப்பு நோயில் கஷ்டப்படுகிறவர்கள், புற்றுநோயில் கஷ்டப்படுகிறவர்கள், சரீரம் எங்கும் ஆங்காங்கே கட்டிகளினால் அவதி உறுகிறவர்கள், கண் பார்வை, கேட்கும் திறன் குறைகிறது, நரம்புகள் எல்லாம் இழுக்கிறது, எலும்புகள் எல்லாம் தேய்கிறது. எந்த நிலையில் யார் இருந்தாலும் என் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்கும். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். உமது பிள்ளைகளை தொடுமப்பா.
சரீரத்தின் உறுப்புகளில் அங்கங்கே ஏற்பட்டிருக்கிற வேதனைகள் நீங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நீ செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். சில குடும்பங்களில் விவாகரத்துக்கு போயிருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று ஒவ்வொரு திருமணத்தின் பொழுதும் ஆசாரிய பெருமக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்றோ நீதிமன்றத்தில் நிலுவையில் நிற்கின்ற ஏராளமான வழக்குகள் பிரிந்து போவது கடவுள் சித்தமல்ல என்பதை உணரட்டும். சேர்த்து வைத்தவர் குறைகளை மன்னியும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் தாரும். குழந்தை பாக்கியமற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் தாரும். வேலையின் நிமித்தம், படிப்பு நிமித்தம் வெளி தேசங்களுக்கு போயிருக்கிற பிள்ளைகளை நினைத்தருளும். தொடர்ந்து உம்முடைய திருக்கரங்களில் உமது பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும். இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் உற்சாகம் அடையட்டும். கோர்ட் கேசுகள் எல்லாம் உமது பிள்ளைகளுக்கு சாதகமாய் வரட்டும். வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவார். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிவுக்கு வருகிறது. ஆராதனை முடிந்த பின்பு நமது ஏஞ்சல் டிவியில் தொடரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அப்பம் பிட்குதல், பிரேக்கிங் த பிரெட், ஒரு விடுதலையின் செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தமிழில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்போடு கொண்டு வருவார்கள். இன்றைக்கு உலகமெங்கும் தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில் விடுதலை வேண்டியதாக இருக்கு. குடும்பங்களிலே எத்தனையோ விதமான சோர்வுகள் மக்களை ஆட்கொண்டிருக்கிறது. அதற்கு தீர்வுதான் அப்பம் கிளாஸே. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா அவர்கள் மக்களின் விடுதலைக்காக பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் மூலமாக தேவ வார்த்தை கடந்து போக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் சிபாரிசு செய்து அந்த நிகழ்ச்சியை வெளிவர செய்கிறார்கள். பாருங்கள், பிறரையும் பார்க்க தூண்டுங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு பார்க்க உங்களை உற்சாகமூட்டுகிறேன். தவறவிட்ட இந்த செய்தி நான் ஏற்கனவே அறிவித்தது போல எங்களது யூடியூப்கள் தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்று போட்டு பார்க்கலாம். இல்லை என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு காலையிலே நமது தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.